ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அதாவது என்னென்னா, ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணிட்டு வந்தேன். நீ அடுத்த கட்டமாக ஒரு சின்ன பிளான் என்னென்னா, கிறிஸ்மஸ்ஸு வருதுல்ல, அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 25-30 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளான். அது என்னென்னா, இப்போ உள்ள காலங்களில் யாருமே கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த உள்ள அந்த விசேஷங்களை அவங்க கொண்டாடுறதுக்கு ரொம்ப சில நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல நாம் சின்ன ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அந்த வீட்டில் எங்கள் அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2-3 மாதம் இருக்கும், 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. சின்ன சின்ன ஹெல்ப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் எல்லாமே நம்ம என்னோட காசு, நான் யாருக்குமே போய் வாங்கி அந்த மாதிரி இருக்கிறதுனால இனியும் அடுத்து தான் அப்படி தான் பண்ண போவேன். கடவுள் சொல்லியிருக்காரு, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இறைவனுக்கு கொடுப்பதை இல்லாதவனுக்கு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல இறைவனுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இறைவனுக்கு எப்படி கொடுக்கணும், இறைவனுக்குன்னா இறைவனை நம்ம இன்னும் கண்ணால் பார்க்கல, ஒரு நம்பிக்கையின் பேரில் நம்ம வழிபட்டுருக்கோம். இறைவனுக்கு நம்ம டைரெக்டாக நினைக்க முடியாது, கொண்டு கொடுக்க முடியாது. அப்போது இறைவனுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், இறைவனுக்கு கொடுப்பதை இல்லாதவனுக்கு கொடுப்பணுங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலும் இறைவனுக்கு நாம் எப்படி கொடுக்கணும், இறைவனுக்கு கொடுப்பதுங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்து இது பண்ணாலே இறைவனுக்கு கொடுத்தது போகலாம். இறைவன் அது மூலமாக சந்தோஷப்படுவார், நம்மளை நினச்சிவார், உயர்த்துவார், எல்லா விஷயமும் நமக்கு நல்லதாகவே பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் நம்மளோட ஒரு திருப்தி, நம்ம என்ன வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணோம், எவ்வளோ உழைச்சோம், எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறது, அதை அடிப்படையில் தான் சின்ன ஒரு ஐடியா. யாரும் பேசவங்க நினைக்கவங்க எது என்னவோ பண்ணிட்டு போட்டு. அதனால் நான் இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ உங்கள் சர்க்கிளில் யாராவது தெரியும்னா உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இதில் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கொடுத்து பர்சனலாக எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். எந்த ஒரு விளம்பரமோ எந்த ஒரு ஃபோட்டோ எந்த ஒரு இதுவுமே அந்த மாதிரி இருக்காது. என்னென்னா, முன்னாடி எங்கள் அம்மா இருக்கும்போது இயலாமையிலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க, சின்ன சின்ன இது. அந்த இது எனக்கும் இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லை அப்படிங்கும்போது அவங்க பேக்கில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக தான் நம்ம இது பண்ண போகிறோம். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது என் மனசில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். கடை வாங்கியாது கஷ்டப்பட்டனாலும் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆசை. அப்படி வாழ்க்கையில் எதை நம்ம பண்ணுனா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது மனசில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணனே ஆசைப்பட்டு பண்ணுறேன். நான் நம்பர் கொடுக்குறேன். பர்சனலாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வீடாக போய் நம்ம கணக்கு எடுத்து பண்ண முடியாது, அப்படி பண்ணக்கு டைம் இல்லை. கடவுள் கொடுத்த நமக்கு வேலையே நமக்கு இருக்குது. நம்ம அதனால் அப்படி போய் அந்த மாதிரி இதுக்குள்ளே இல்லை. அப்படி போகும்போது நம்ம கேட்போம், இவன் என்ன அவ்வளோ பெரிய இதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்க கேட்டு போட்டு நீங்கள் பர்சனலாக யாரெல்லாம் என்ன நான் நம்பர் கொடுக்குறேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். இது உண்மை. சரியா?